தம்பி விஜய் அவர் இன்னைக்கு மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற கட்சிகளைப் போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல. என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சி இருக்கிறது, மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது, மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆளும் கட்சி இருக்கிறது, பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன? உங்கள் கட்சியை நீங்கள் உயர்வாக சொல்லலாம், ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பது தான் எனது கோரிக்கையாக இருக்குது. பூமி பூஜை செய்கிறாங்க, கம்பு உண்றாங்க, அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள், ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நமது தேர்தல் நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமாக நேரம் பார்த்து நிறைய பேர் மஞ்சள் உடை தான் அணிந்தே இருந்தாங்க. ஏன் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான். அதனால தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார். பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம், ஆனால் மறைமுகமாக சாமி கும்பிடுவோம் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வேண்டான்ற. வெளிப்படையாக நீங்கள் உங்கள் கொள்கைகளை சொல்லிடுங்க, வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும். ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்லேருந்தே நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல. கடைசி படமானு தெரியலையே. நான் கடைசி அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி நம்பவே முடியலையேன்னு தண்ணியில் தான் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாலே கடைசி படம் தான் சொன்னார், இதுக்கு முன்னால் மாட்டேன், அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார். உண்மையா இல்லையா? நான் படம் அவ்வளோவா பார்க்குறதில்ல, ஆனால் நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டு. கடைசி படம்னு சொன்னார், அப்புறம் ஒரு கடைசி படம், இன்னொன்று என்னம்மா அதுதான் இல்லை, மாநாடு நடத்துகிறாங்க, அதனால் அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் கடைசி படமானு தான் நமக்கு தெரியல. மாநாடுக்கு முந்தின கடைசி படம், மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம், இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது. இன்னொன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறத எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் விஜய் வரட்டும், பார்க்கட்டும் எனக்கு. ஆனால் அவர் மாநாடு சிறப்பாக நடத்திடுவோன்னா மாநாடு சிறப்பாக நடத்திடுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா? ஒரு சினிமாவுக்கு வர மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க. கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு. மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க. கட்சி நடத்துகிறது தான் நம்ம எப்படின்னு தெரியும். அதாவது அப்போ கடைசி படம் ஏன் எடுக்கிறாரு? அப்போ அவங்க பிளாக்கில் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். நான் தான் சொல்லியிருந்தேன், எனக்கு இன்டர்நெட்லேயே ஒருத்தர் எழுதியிருந்தார், நீங்கள் முதல் ஆலோசனையாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். பணம் வாங்கி ஓட்டு போடுறதுல எனக்கும் ஒப்புதல் கிடையாது. இப்போ என்னொன்னே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், பிளாக்கில் என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது. ஏனென்றால் திரைத்துறை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதில் நானும் கேள்விப்பட்டேன், அவங்க என்ன ரொம்ப அடித்தட்டு மக்களைத்தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று. சாமானிய மக்கள், சாதாரண வேலை செய்பவர்கள், போனஸ் இல்லைன்னா வந்துடு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க? உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடியாக சம்பாதிச்சுட்டு அடுத்து வந்தால் பரவாயில்ல, அவன் தெருக்கோடியில் நின்று கொண்டு இருப்பவரை நீ இன்றைக்கி வேலைக்கு போகாதன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த அறிவுரையெல்லாம் சரியான அறிவுரை இல்லை. ஆனால் அது இணையதளத்தில் வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லைன்னா இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல. புது அரசியல்வாதி, புது நடிகர் அரசியல்வாதி. ஏன்னா எங்களுக்கெல்லாம் படம் கிடையாது இல்லை, அதனால் ஒன்றும் படம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள்லாம். அதனால் ஏற்கனவே சொன்னது தானே, கடைசி படம் இதுக்கு முன்னால் உள்ள படத்தையே சொன்னாரா இல்லையா? இதுக்கு முந்தின இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னார், அப்படி தான் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த மனமாற்றம் ஏன் வந்தது? அப்படின்னா நம்ம முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க முடியாத, ஒருவேளை பகுதி நேர அரசியல்வாதி பகுதி நேர நடிகராக இருக்க முடியுமோ, அப்படி தான் தமிழ்நாட்டில் சூழல் இருக்கணும் அவர் சிந்திக்கலாம். அதனால் எல்லா அரசியல்வாதியும் அப்படி சொல்லலை. இவர் கடைசின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை கடைசின்னு தெரியலையே.